கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க கும்பராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா, ஏன் மற்ற ராசிக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட கும்பராசி நேர்களுக்கு தான் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கும்பராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பத்தையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதா கும்பராசிக்காரிங்க. தன்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 8 ரூபாயை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக செலவு செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு தூக்கங்கிறதே வரும். ரொம்ப ரொம்ப அப்பாவியாகவும் எளிமையாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் தான் கும்பராசிக்காரிங்க. 14/1/2025 முதல் 4 கிரகங்களுடைய பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையோட நிலைமையை டோட்டலாகவே ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 2025 வரக்கூடிய ஆண்டு அமைக்கப் போகுது. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது உங்கள் கையில் தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லா பக்கமே உங்களுக்கு தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த தடை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தலையிடாமல் இருந்தால் போதும். உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்களும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவுமே மாட்டிக்க மாட்டீங்க. வரக்கூடிய காலங்களில் எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு இந்த 2025 அமைய போகுது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்களில் சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது. அதே நேரம் கவனமாக இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா இவைகள் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஆண்டு மிக மோசமான ஆண்டாக இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையதான் போகுது. நீங்கள் பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம். உங்கள்கிட்ட தப்பு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் சனி பகவானை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த தவறுக்கு ஏற்றபடி கர்மாவிற்கு ஏற்றபடி தண்டனையை முதலில் வழங்கிவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பயன்கள் எல்லாமே தரக்கூடிய ஆண்டாக 2025 இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இழப்புகளில் பார்த்துருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது. திருமண வரன் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அமையிற மாதிரியே போகும். கடைசியில் யாராவது ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை கடந்த ஆண்டுகளில் நீங்கள் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்க போகுது. கும்பராசி நேயர்கள் சுறுசுறுப்பான ராசி. எதையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்க. பயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. என்னாலும் இறங்கி ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்க நினைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்ததை வச்சு சொல்லணும்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கலாம் அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு நாள் துன்பம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். கும்பராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது வேறொன்றா இருக்கும். இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. கும்பராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. தன்னால் முடிஞ்ச உதவியை நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் நினைக்கிறாங்க. என்னதான் கும்பராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலுமே அவங்களுக்கு வாழ்க்கையில் மட்டும் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. வரக்கூடிய இந்த 2025 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நம்பிக்கையும் நிறைய பொருட்செல்வத்தையும் தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. இந்த 2025 கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 பயிற்சி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நடக்குது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, ரெண்டாவது சனி பயிற்சி, மூன்றாவது ராகு கேது பயிற்சி. இந்த 3 கிரகங்கள் தான் வருட கிரகங்கள். இதை வைத்து தான் எல்லாருமே ஜோதிட பயன்களை கணித்து சொல்கிறாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி நடக்க இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. அதே மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது. இந்த 3 பயிற்சியுமே உங்களுடைய ராசிக்கு நடக்கிறதுனால கண்டிப்பாக இத்தனை நாட்களாக நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே மறைஞ்சு போய் உங்களுக்கு மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகிறது. கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது போட்டி பொறாமை தான் அதிகமாக நடந்திருக்கு. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண நிலை இந்த ஆண்டு ஏற்படுத்தி தருவார் குரு பகவான். அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர் தான் மேக்சிமம் இந்த கும்பராசினியர்கள். இந்த ஆண்டு மனதைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக கூடுதலாக அதிகமாக இருக்க போகுது.
கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. சூதுவாது தெரியாது. ஒரு வேலையை நீங்கள் செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறவங்க தான் வந்து கும்பராசினியர்கள். கும்பராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளே போந்து ஈஸியாக வெளியே வந்து அந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. மனசில் தோன்றதை வந்து செய்கிறவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அப்பாவியாக எளிமையான தோற்றத்தோடு இருப்பாங்க. ஆனால் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க தான் வந்து கும்பராசினியர்கள். துணிச்சலும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு பிரைவேட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதாக இருந்தாலும் சரி, எத்தனை முறை தோற்றாலும் எனக்கு அந்த வேலை கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்கிறவங்க தான் வந்து அதற்காக என்ன வேணால் என்ன எக்ஸ்ட்ரீம் வேணால் போய் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இருக்கிறவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சுருவீங்க யாருமே கிடையாது. 2024 எப்படி மோசமாக இருந்துச்சோ அதை விட 2024 மிகவும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு வந்து அமைய போகுது. ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசி நேயர்களுக்கு பண வரவு பார்த்தீங்கன்னா அப்படியே கணிசமாக உயரப்போகுது. முதல் 3 மாதத்திற்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு சுமாராக தான் இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நிகழப்போகுது. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. கும்பராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாத எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது, தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் சிக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனசளவில் நிறைய வந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. கும்பராசி நேயர்கள் வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறீங்க. கும்பராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுது, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிற நிம்மதி அப்படின்னு தினம் அந்த ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இவ்வளோ கடன் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கும்பராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆசைப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை. கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமாக கடன் கட்டுறேன், இன்னுமே வந்து கடன் கட்டி முடியல, லோன் வாங்கியிருக்கேன், பேங்க் லோன் வாங்கியிருக்கிறேன், ஃபைனான்ஸில் வண்டி இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட குறைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி நீங்கள் போகிறதுனால தான் வந்து இவ்வளோ கடன் பிரச்சனை. உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ பழகிக்கிங்க. அதுதான் வந்து எந்த ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வராது. உங்களோட தகுதியை மீறி நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யும்போது அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு எதிர்மறையாக வந்து திரும்பக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் கார் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நீங்களும் வந்து கார்லேயே போகணும். உங்களோட தகுதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களால் வந்து பைக்கில் மட்டும்தான் போகக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னா பைக்கை விட எனக்கு கார் தான் வேணும், நான் என்ன ஆனாலும் போய் லோன் கட்டியாவது நான் வந்து கார் வாங்குவேன், அவன் முன்னாடி கெத்தாக வந்து நிற்கணும் அப்படிங்கிறக்காக வந்து போட்டி பொறாமை மூலமாக நீங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நிற்பீங்க. மாதம் 10,000 வந்து காருக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கடைசியில் சிக்கலை கொண்டாந்து விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த கும்பராசி நேயர்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைனே தெரியாது, ஆனால் வந்து வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போகுது, அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகுது, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஹாஸ்பிட்டல் போனால் 5,000 10,000 செலவாகுது. என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது. உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக கும்பராசினியர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறையவே வந்திருக்கு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 2025 உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு காலகட்டமே வராது. நீங்கள் வந்து உடல் சார்ந்த ரீதியாக பிரச்சனை எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கி இந்த ஆண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. இந்த 2025 கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும். ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை வந்து 2 மாதத்துக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 2 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க, 3 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க, பிரிஞ்சு 6 மாதம் ஆகுது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக வந்து இந்த ஆண்டு இருக்குது. இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய நன்மதிப்பு, அதுக்கப்புறம் வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜனவரி ஸ்டார்டிங்கிலேருந்தே அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தொழிலாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துக்கு பிறகு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகவும் இரட்டி மடங்கு தரக்கூடிய லாபமாக உங்களுக்கு 2025 அமைய போகுது. முதல் 3 மாதங்களுக்கு மட்டும் நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு மட்டும் நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயங்களையும் வந்து செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேண்ட் வாங்குறது, தையில் வந்து பால் கால போடான்னு இருந்திருப்பீங்க, வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே முதல் 3 மாதங்களுக்கு தவிர்ப்பது ரொம்ப நல்லது.